கைஸ் கேரகரி சர்க்கஸோட எபிசோட் 5 தரமான ஒரு எபிசோட், தரமான ஒரு செய்கை நல்லா இருந்துச்சுங்க. அந்த எபிஸ்கே ஆரம்பிச்சிடலாம். எபிசோடில் அந்த பிளாஸ்ட் நடந்து நருமி மசாரும் மாட்டிட்டாங்க இல்லையா, அங்கேருந்து தான் எபிசோட் 5 ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல இப்போது நருமி மேலே இருந்த மாதிரியே மட்டும் காமிக்கிறாங்க. பட் நருமி இல்லை, நருமி இறந்துட்டார். உண்மையானவே இறந்துட்டாருங்க. எபிசோட் தானே அந்த அளவுக்கு சோலோவாக ஃபைட் பண்ணார். இந்த எபிசோட்லேயே கொண்டு வச்சிருக்காரு. ஸோ நருமி இப்போ நம்ம கூட இல்லை, நருமி இறந்துட்டாரு. ஆஃப்டர் 2 months என்ன ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. இந்த பிளாஸ்ட் நடந்து மசாருவை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டைகா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மசாரு ஓன் பண்ணிட்டான். ஷிரோகன் கூடவே மெய்டாக இருக்காங்க, கூடயே வேலை செய்கிறதா ப்ரொடெக்டராக கூடவே இருக்காங்க. இப்போது 2 months கழிச்சு மசாரு மறுபடியும் ஸ்கூலுக்கு போக போகிறான். ரெடி ஆகிட்டு எல்லாம் சாப்பிட்டு கிளம்புறாங்க. ஷிரோகனும் கூட போகிறாங்க. அவள் வெஸ்ட் மசாருவை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இல்லையா. ஸோ ஷிரோகனும் அதே ஹை ஸ்கூலில் கூட படிக்க போகிறாங்க. மசாருவை ஸ்கூலுக்கு போகிறாங்க. நடந்து முடிஞ்சு 2 மாதம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இப்போ மறுபடியும் மசாரு நார்மல் லைஃப்க்கு வந்திருக்கான். பட் நருமி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நிறைய சீக்வன்ஸ் நருமிக்காக தான் இந்த லாஸ்ட்டு 2 எபிசோடுமே அமைச்சிருக்காங்க. ஸோ பெஸ்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் நருமிக்கு ஒரு பெஸ்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட். ஷிரோகன் மட்டும்தான் இன்னும் அப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஷிரோகனும் நருமியும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. கார் வரும், பட் நாங்கள் நடந்து போகிறோன்ட்டு மசாருவும் ஷிரோகனும் நடந்து ஸ்கூலுக்கு போவாங்க. போகும்போது பேசிகிட்டு இருப்பாங்க. யாராச்சும் புள்ளி பண்ணால் கூப்பிடு, பக்கத்து காம்பவுண்டில் தான் ஹை ஸ்கூல், நான் பக்கத்து காம்பவுண்டில் தான் இருப்பேன், எவனாச்சும் ஒன்று புள்ளி பண்ணால் வந்து பிறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்கூலுக்குள்ள போவாங்க. இப்போ இந்த பக்கம் மசாருவை காமிப்பாங்க, இந்த பக்கம் ஷிரோகன் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸோ இப்போ 2 பேரும் கிளாஸுக்கு பிரிஞ்சு போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஷிரோகனை காமிப்பாங்க. ஷிரோகனுக்கு ஃபஸ்ட்டு டே, ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஷிரோகன் ஒரு ஃப்ரெஞ்சு கேர்ள், இன்றைக்கி தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு டேன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ஷிரோகன் மேலே ஒரு கண் இருக்கும். அதே நேரத்தில் சீக்கிரம் எல்லாத்துக்கும் பிடிச்சிடும் ஷிரோகனை. மசாருவை புள்ளி பண்ணுறதுக்குன்னு எப்போ அவங்க ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்போட ஹெட்டோட அவனோட பேர் காஞ்சியாமா. மசாருவோட ஃப்ரெண்ட் எப்போ ஒரு ஹீரோயின் இருக்கணும் இல்லையா, அவங்களோட பேர் யூடா. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மசாரு என்ட்ரு ஆகிற கிளாஸ்க்குள்ளே. அப்போ அவன் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு சிரிப்போடு தான் இருப்பான். எப்போ சோகமாக இருக்கிற பையன் சிரிப்போடு தான். அண்ட் என்ட்ரு ஆகும்போது அந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யூடான்னு ஒரு பொருள் இருப்பா. அவள் வந்து அவர்கிட்ட பேசிட்டு என்ட்ரு ஆவாங்க கிளாஸ்க்குள்ளே. இப்போ இந்த புள்ளி பண்ணுற டீம் அவனை என்னென்னமோ பண்ணுவாங்க. அவன் உட்கார இடத்துல ஆணி போடுவாங்க. அப்போ ஸ்மைலோட அதை அக்செப்ட் பண்ணிப்பான். அதே நேரத்தில் போர்டில் வரைஞ்சி வைப்பாங்க, அதையும் அக்செப்ட் பண்ணி கடைசியாக எது பண்ணாலும் தாங்குறான்ட்டு அடிச்சிருவாங்க. இப்போது வந்து யூடா வந்து தடுப்பா காஞ்சியாமா. தடுத்துட்டு மசாருவை பார்த்து கேட்பா, இவன் என்ன பண்ணாலும் எதுக்கு அடி வாங்கிட்டே இருக்க, திருப்பி அடிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்போது மசாரு ஒன்று பண்ணுவான், அவனோட ஷர்ட்டை கழட்டுவான். ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தா வெறும் ஸ்டிச்சஸ் ஸ்காராக இருக்கும். தழும்பும் தையல் போட்ட அந்த தழும்பு தான் இருக்கும். லாஸ்ட் எபிசோடில் அவன் கடந்து வந்த பாதை அப்படி இல்லையா. ஸோ அவனோட வலியையும் நருமியோட இழப்பையும் இந்த இடத்துல அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன் அதை முடிச்சுட்டு சொல்லுவான், நான் என்ன ஒரு 2 டீம் கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, நான் சாவிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், எனக்கு பிடிச்ச ஒருத்தரையும் நான் இழந்திருக்கேன், அவர் என்னை உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்காரு. ஸோ இவங்க பண்ணுற புள்ளியில் எனக்கு பெருசாக எந்த இம்பேக்டும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவான். தரமான செய்க. ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் வெளியே ஜன்னல் வழியாக வந்து ஷிரோகன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த சீனை பார்த்துட்டு தான் நான் காரக்குடி சர்க்கஸை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த எபிசோட் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு சீன் தான். இது ஒரு பெஸ்ட் சீன். அடுத்தது பிடி பீரியட். மசாருவும் யூடாவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ யூடா மசாருவை பார்த்து கேட்பா, யாரோ ஒருத்தர் ஒன்று உயிரை கொடுத்து காப்பாற்றினாங்கன்னு சொல்லி ஏன் அவர் யார் அப்படின்னு கேட்பா. 2 பேர் என்னை காப்பாற்றினாங்க. ஷிரோகன் அந்த ஃப்ரெஞ்சு கேர்ள், அவள் ஹை ஸ்கூலில் இருக்கா. நருமி என்னை உயிரை கொடுத்து காப்பாற்றினவர், அவரால் தான் நான் சிரிப்போடு இருக்கேன், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான காரணமும் அவர் தான் அப்படின்னு சொல்லுவான். நருமியை பற்றி எதுவுமே சொல்கிறதுக்கு அவர் ரொம்ப நல்லவர், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டானவர். ஷிரோகன் அப்படி கிடையாது. ஷிரோகனை எல்லாரும் லவ் பண்ணாலும், ஷிரோகனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக வெளியிருந்து கிடைச்சாலும் ஷிரோகனால் சிரிக்க முடியாது. ஏன்னா அவள் நருமி சத்தத்துக்கு அப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்பா சொல்லியிருப்பா, லாஸ்ட்டாக அந்த பாம்பு வெடிக்கும் போது நருமிக்கு அந்த ஜொனாஃபா அட்டாக் வந்திருக்கும். அப்போது சிரிக்க ட்ரை பண்ணுவாங்க, ஷிரோகனால் சிரிக்க முடியாது. ஸோ அதை சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுவாங்க, சிரிக்க கூட முடியல நருமிக்காக, நான் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரி, என்னால் அப்போ எதுவுமே பண்ண முடியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து மசாரு யூடா கிட்ட சொல்லிட்டு இருப்பான், அந்த பொண்ணுக்கிட்ட, அவன் கிளாஸ்மேட்டுக்கிட்ட. அவள் சொல்லுவாள், அவள் சர்க்கஸில் வேலை செஞ்சான்னு சொல்லியிருப்பான், பேசிகிட்டு இருக்கவங்க சொல்லியிருப்பான். ஸோ அவள் தான் சொல்லுவாள். அப்படியே சீனை கட் பண்ணால் இன்னொரு சர்க்கஸ் குரூப் ஒன்று காமிப்பாங்க. ஒரு வயசானவர் அப்புறம் 2 மென்ஸ், அவங்க வந்து ஒரு சர்க்கஸ் வச்சுருப்பாங்க. அந்த குரூப்போட ஹெட்டு, அந்த சர்க்கஸோட பாஸ் ஒரு வயசானவர், அவர் பேர் ஷினோபோ நக்கமாச்சி. அப்புறம் 2 மென்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அங்கே ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த மென்ஸோட பேர் நோரி ஹீரோ. அண்ட் அவர் பாஸோட பேர் ஷினோபு நக்கமாச்சி. அந்த பொண்ணோட பேர்
லெஸ் லோட். ஸோ அவங்க சர்க்கஸோட பேர் நாகமாச்சி சர்க்கஸ். அவங்களோட சர்க்கஸ் இப்போ கடலில் போயிட்டுருக்கோம். அந்த இடத்தோட ஓனர் வந்து நீங்கள் இன்னும் அதாவது வாடகை இன்னும் தரல, நீங்கள் காலி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் ஷிரோகனை காமிப்பாங்க. ஷிரோகனுக்கு ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் இருக்கும். ஆல்ரெடி இவங்க ஒரு பப்பட்டர் இல்லையா, ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் எல்லோரும் பாராட்டுவாங்க. பட் ஷிரோகன் மஞ்சில் சிரிப்பு இருக்காது. ஸோ ஆல்ரெடி மசாரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதே ரீசன் தான். அப்போ தான் மசாருக்கு தோணும், அவங்க ஏற்கனவே ஸ்ட்ரா சர்க்கஸில் இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்களால் இந்த இடத்துல தான் அதை நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்க முடியல. அவங்க சர்க்கஸில் இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்கன்ட்டு அந்த நாகமாச்சி சர்க்கஸ்க்கு கூட்டிகிட்டு போவான் ஷிரோகனை ஜாயின் பண்ண சொல்லி. அப்போ தான் நாகமாச்சி எல்லோரும் அவங்களோட குரூப் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அவங்க அங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இவங்க நாகமாச்சியும் அவங்கள ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கேயோட இந்த எபிசோட் முடியுது. இதில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒரு சீன் இருக்கும், பயங்கரமான ட்விஸ்ட்டு. இந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் யாரை காமிப்பாங்கன்னா நருமி இன்னும் சாகலை. நருமி கோட்டா உயிரோட தான் இருப்பார். ஒரு கை இல்லாமல் ஒரு பெட்டில் இருப்பார், படுத்துட்டு அன்கான்ஷியஸாக படுத்துட்டு இருப்பார். அதோட இந்த எபிசோட் 5 முடியுது. அப்பாடா, நருமி கோட்டா இன்னும் சாகலை, ஸோ இன்னும் உயிரோட தான் இருக்கார். அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்காதவங்க செக் பண்ணுங்கள். இப்படி ஒரு லைக், இதில் இருக்க மிஸ்டேக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி ஒரு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.